Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TRB டெட் பேப்பர் 2ல 2012ல உள்ள क्वेश्चंस பார்ட் 1 பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வளையல் என்னும் பெயர். வளையல் என்னும் பெயர் காரண சிறப்பு பெயர். அது வளைஞ்சிருக்கிறதுனால வளையல்னு பேரு. வளையல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். என் பணிந்த தென்கமலை, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். என் பணிந்த தென்கமலைன்னா அது திருவாரூர். திருவாரூர் தான் என் பணிந்த தென்கமலை. சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, திரைக்கவி திலகம் என்ற சிறப்பை பெற்றவர். திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பூவின் விவரம் பல கோடி. இப்பாடல் இடம்பெற்ற நாடகம். அது சதி சுலோசனா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இளமை பெயர்களை தெரிவு செய்க. அதாவது புலி, குதிரை, சிங்கம், மான், இந்த விலங்குகளோட இளமை பெயர் என்னன்னு கரெக்டா பொருத்தணும். அது ஆப்ஷன் ஏ. புலியோட குட்டிக்கு பேரு புலி பரல், குதிரை குட்டி, சிங்கம் குருளை, மான் கன்று. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொருத்தமானதை தெரிவு செய். இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 10 ரதன் தசரதன். தசம்னா 10. சோ 10 ரதன் தசரதன். அவனோட புத்திரன் ராமன். தசரதனோட புத்திரன் ராமன். மித்திரன்னா சுக்ரீவன். சத்ரு யாருன்னா வாலி. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு. கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1592. அடுத்தது, மன்னிப்பு என்பது டேஷ் சொல். மன்னிப்புங்கிறது என்ன சொல்லுன்னா உருது சொல். உருது சொல் தான் மன்னிப்பு. அடுத்தது, டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர். டம்பாச்சாரி விலாசம்ங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா காசி விஸ்வநாதர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பூமியை திறக்கும் பொன்சாவி என்ற நூலின் ஆசிரியர். பூமியை திறக்கும் பொன்சாவியை எழுதினது தாராபாரதி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இவ்வாறு கூறியவர். உலகம், உயிர், கடவுள் இந்த மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம்னு சொன்னது யாருன்னா திருவிகா. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க.